என் பணிவான வணக்கங்கள். நன்றி வணக்கங்க. வணக்கம் போட்டா நானும் போடணும் அல்லவா? வணக்கம் சாமி. நண்பா சாமி, இந்த சீரான சீர்சபையிலே நான் வந்திருக்கும் பொழுது சரிங்க. நான் யார்? யாரு? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? நான் பக்கத்து வீட்லயே குடியிருந்தேன். நீங்க சொன்னா தாங்க எனக்கு தெரியும். காலை உதயமாக பாலன் சூரியனை போல். என் பெயரோ பாலன் அரசு கொண்ட ராமன். அப்படி அரசு கொண்ட ராமனாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாரே அன்னை. யார் அந்த தாய் தந்தை? இவங்களும் யாருங்க?
வச்ச வேண்டுதல் ஏட்டக்குது. அது யாரு பெத்த பிள்ளை அப்படி வந்து மணல கிடக்குது. எந்திரிச்சுதான் உட்காருக்கத்தான் ஆடி மாச்சு 2ஆம் தேதி இப்படி இந்த குரக்காட்டுல படுக்கணும்னு உங்க தலையில எழுதிக்குது. எந்திரிக்கு சாமி மேல வெட்டி வார்த்தையிலே கொட்டி இழக்க வேண்டாம். சரி சாமி. யார் 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி பாடா மகனே வருங்கால இளவரசனே பாடா பயிராக வருத்தமில்லாத சுமையாக என்னையும் பெற்றெடுத்தாலே அன்னை என் தாயாரோ பொம்மை கல்யாணி அழகில் சிறந்தவள். என் தந்தையார் யார்? என் தந்தையாரோ மன்னன் கருத்தாவளையன். ஆமா கருத்தாவளையன். அப்படி கருத்தாவளையனுக்கும் பொம்மை கல்யாணிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? கூடி பிறந்தவர்கள் அன்பா. நாங்கள் இருவர்கள். 2 பேரும் சாமி. ஆமா. யாரா இருக்க? முதலிலே நான் பிறந்தேன். இரண்டாவதாக எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். சரி. தம்பி பேரு சேமன். தம்பி பேர் சேமன். ஆமா. உங்க பேர் அசுமண்டராம. சின்ன பையன்டா. தம்பியா? குழந்தை. சின்ன குழந்தையா? ஆமா. நீ ஓரளவுக்கு பெரிய பையனாக்குற. உங்களுக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 5 வயது ஆகிறது. 5 வயசு தானா? ஆமா. அப்ப கொஞ்சம் என்னோட நீ சின்ன வயசு தான். வயசு கம்மி தான். ஆமா. 7ங்க. என் தம்பிக்கு எத்தனை வயசு தெரியும்? சொல்லுங்க. அவனுக்கு 7 தான் ஆகுது. டீயா? பாலம் தான் பரவாயில்ல. எடுத்து கொண்டுட்டு வா. அவனுக்கு 7 நாள் ஆகிறது. பிறந்து 7 நாள் ஆகிறது. அப்படி பிறந்து நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு தெரியுமா?
என்னுடைய நாட்டின் பெயரை உரைத்தேனே உன் செவி என்று சொல்லக்கூடிய காதிலே நுழைந்ததா நுழையவில்லையா? இந்த நுழைஞ்சிருக்கோம் ஒரு சின்ன தவறுங்க. என்ன தவறு? இந்தாட மத்தாள சத்தங்கள், மத்தாள மார்மணிப்பட்டி மிருதங்க சத்தங்கள், இந்தாட சத்தம் கிடையாது. கம்மியா இருந்தாலும் அமைதியா பாக்குறாங்க. இப்ப சொல்லுங்க. என் நாடு 56 நாட்டிலே அழகான சிறப்பாங்கிய தேசம் செஞ்சிக்கோட்டை. உங்க நாடு செஞ்சி நகர். செஞ்சி நகர். அப்படி செஞ்சி நகரிலே இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? வயசு 5 வயசுன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்களா 5 வயசு பையன். என்னப்பா வேலை உங்களுக்கு? எப்படி கேக்குறது தானே? பள்ளிக்கூடம் போறியா இல்ல விளையாடிட்டு இருக்கிறியா இல்ல அப்பா அம்மாவோட இருக்கிறியா? என்னப்பா வேலை? எனக்கு காலை எழுந்தவுடனே, நல்லா கேளுங்க சாமி, காலை எழுந்தவுடனே சாப்பிடுவேன். எந்திரிச்சு உடனேவா? ஆமா. அப்புறம் பல் விளக்குவேன். சண்டாடா சோத்த தின்னுபிட்டு விளக்கணா விளக்கணா மீண்டும் சாப்பிடுவேன், தூங்குவேன், எழுவேன், சாப்பிடுவேன், பல் விளக்கும் மறுபடியும் சாப்பிடுவேன். எந்திரிச்சு ஜோர் தின்னுபிட்டு அப்புறம் பல் விளக்குறீங்க. எப்படி வைக்கனா? இதுக்கு மேல பல்லே விளக்காத, சாப்பிடு தூங்கு. இல்ல எனக்கு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. எந்திரிச்சு சாப்பிட்டு பல் விளக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது வீட்டுல சூத்து கழுவிட்டு போய் பேடுவியா இல்ல பேடிட்டு வந்து கழுவியா? எனக்கு பசிக்குது, நான் இப்ப எங்க அம்மாட்ட போறேன். எங்க அம்மாட்ட போறேன். சரி வா போலாம். ஆகட்டும். கருணமப்பா
தங்களுடைய பாதத்தையும் என் தாயின் பாதத்தை மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை பணிகிறேன் அப்பா. கோடிகாலம் வாழ்வாயா கண்மணி மன்னா தேவி பொன்னான திருவிடைக்கு தேவையான வழிபடுகிறேன் சுவாமி. ஆகட்டும் மகன் 7 நாளை குழந்தை கலந்து வச்சாமே மகனை அறுத்து கொண்டு வருவாமா? அப்பா பசிக்குதப்பா. இவனுக்கு இப்படியே இதுதான் வேலை. பெரியவனுக்கு பசிக்குது. அம்மா எனக்கு பாவத்தை பிச்சுக்குதுமா. நான் சின்ன குழந்தை பாக்கட்டா இல்ல உன்னைதான் பாக்கட்டாடே? என்னை பாருமா, நான் தானே முன்ன போறேன். ஆமா முன்ன போறதானே கொஞ்சம் வளர்ந்துட்ட. வளர்ந்து கூட உனக்கு புத்தி இல்லையே. எனக்கு பசிக்குது. ஏங்க சரி தேவி, அதாவது செஞ்சி நகர்ல 2 குழந்தைகள். ஆமா முந்தி பிறந்த அனந்த கொண்ட ராமன், அழைச்சா பிறந்தான் கலங்குரு சேமை. 2 குழந்தைகளை வைத்து இப்ப வேலை இல்லாம இருக்கிறோம். தான் சுவாமி. எப்படி நம்ம பிழைப்பது? 2 குழந்தைகளை வைத்து எப்படி பிழைப்பது என்று ஒண்ணுமே தெரியவில்லை எனக்கு. என் மனதில் இன்று ஒரு யோசனை. இன்று யோசனையா? ஆமா, என்ன யோசனை? அதாவது 56 நாடு சென்று அதாவது வேலை கிடைக்குதா என்று பார்த்து வரலாம். அப்படியா? இரு மக்களை பெற்றுவிட்டு பிழைக்கக்கூடிய வழி எப்படி என்று தெரியாமடிக்கு 56 தேசம் சென்று விசாரித்து வருகிறீங்களா? அகட்டும் அண்ணா, நீங்கள் போய் வாருங்க. அரண்மனையில் வேலை கிடைக்குதா என்று நான் தேடி பார்த்து வருகிறேன். ஒவ்வொரு நாடாக சென்று மகனை கண்மணி அரசு கொண்டு ராமா, அப்படி சென்று வரும்போது எனக்கு தின்பதற்கு நிறைய தின்பண்டங்கள் வாங்கி வருகிறேன் கண்ணன். எனக்கு பசி தாங்க மாட்டேன் நான். அதனாலதான் என் பையன் அப்பா என்னங்க போயிட்டு வருங்க. ஒவ்வொரு நாடாக இப்ப கர்த்தவரையை 56 நாடு சென்று வேலைக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செமராபுரி பாண்டிய மன்னனாகப்பட்டவரு இந்த விருது எழுதி கொடுத்து உலக 54 நாட்டுக்கும் இந்த விருதத்தை கொண்டுட்டு போனா யாராச்சும் இதை படிச்சு பார்த்துட்டு வேலைக்கு வந்தால் அடித்தவான்னு சொல்லி இந்த காவலாளி என்ன அனுப்புனாரு. இதோ உலக 55 நாட்டுக்கு போனேன். அனைவரும் இந்த விகிதத்தை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. யாரும் வேலைக்கு நான் வரணும்னு யாரும் சொல்லல. பாண்டி மன்னனா பயந்துக்கிறாங்க. இருந்தாலும் கடிச்சாதோ செஞ்சு வந்திருக்கிறோம். போய் பார்ப்போம். மதுராபுரியிலிருந்து வந்திருக்கிறாய். என்ன கரத்தில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்க மகாராஜா பாண்டிய மன்னன் ஒரு விகிதத்தை எழுதி உலகத்துக்கெல்லாம் 56 நாட்டுக்கு அனுப்புனாரு. இதை படித்தா உங்களுக்கு விளக்கம் தெரியும் சார். உங்க மகாராஜா யாரு? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் மதுராபுரி ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஓ நிருபம். தன் மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் எழுதிய நிருபம். மந்திரியா இருந்தவெல்லாம் ஆண்டு மடித்துட்டாங்க. சிப்பாயா இருந்தவெல்லாம் செத்து மடித்து விட்டார். என்னிடத்தில் எத்தனையோ மந்திரி வேலை செய்து கொண்டிருந்தார். அனைத்து மந்திரிகளும் ஆண்டு மடித்து விட்டார். இப்ப தகுந்த புத்தி மந்திரி இல்லை. தகுந்த வேலை செய்வதற்கு புத்தி மந்திரி சேவை வேலை செய்வதற்கு ஆள் வேணும். ஒரு சேவக வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அதனால நிருபத்தை வாசித்து பார்த்து யாராவது வேலையை தேடி வரலாம். இந்த நிருபத்தை வாசித்து பார்த்து உடனே வேலையை தேடி வரலாம் என்று பாண்டிய மன்னன் எழுதியிருக்கிறார். இப்படிக்கு பாண்டிய மன்னன் தென் மதுராபுரி ஆளக்கூடிய பாண்டிய மன்னன் எழுதி நிருபம். அப்படியா? ஆகட்டும். கும்படா போன தெய்வம் குறுக்கு வந்ததை போல் வந்திருக்கிறான்பா. கொண்டு வந்து விட்டேன். நானும் வேலை தேடிதான் ஒவ்வொரு நாடாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்படிங்களா? ஆமா, நீங்க வேலை தேடி அழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. வேலை இல்லாத எனக்கும் ஒரு சுலபமா ஒரு வேலை முடிஞ்சு 4 நாளா எங்கேயும் அலைய தேவையில்ல. அப்படின்னா நீங்க வேலைக்கு வரதுக்கு சம்மதமா? வருகிறேன். நீங்க பாண்டிய மன்னரை அழைத்து வா. கூட்டு போறவாங்க போலாம். நீங்க எழுதி நிருபத்தை கொண்டுட்டு போய் 4 நாளா சென்றேன். யாரும் வேலைக்கு வரல. ஆனா அந்த விகிதத்தை படித்து பார்த்துட்டு உன் மன்னகிட்ட வேலை செய்ய எனக்கு விருப்பம்னு சொல்லி ஒருவர் வந்திருக்கிறார் சுவாமி. அப்படியா? ஆமாங்க. அழைத்து வா சீக்கிரமாக. எங்க மன்னன் வந்து விட்டார்.
அப்படியா? ஆமாங்க. பாண்டி மன்னன் வந்து விட்டாரா? ஆகட்டும், பார்க்கலாம். ஓ இவங்க சாமி. மன்னா வணக்கம். வணக்கம் தனக்கழகு. வாழ்ந்திருப்பீராக. ஆகட்டும். உங்கள் பெயர்? ஜன்பீரோ. கர்த்தாவளையன் மன்னா, கர்த்தாவளையன். கருத்தாவளையனா? உன் நாடு? செஞ்சி நகர், செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டையில் வாழ்ந்து வரக்கூடிய கருத்தாவளையன். கர்த்தாவளையன். சரி, நிருபத்தை வாசித்து பார்த்தேன் மன்னா. சரி. நிருபம் அனுப்பினீர்கள். தகுந்த புத்தி மந்திரி ஆள் வேண்டும் என்று நிருபத்தை வாசித்து பார்த்தேன். நான் நிருபத்தை பார்த்த உடனே உன் மந்திரியார் இடத்துல சொல்லி வந்துவிட்டேன் அரசு. அப்படியா? சரி, உனக்கு என்னென்ன வேலைகள் தெரியும்? அப்படியா? மன்னா, எனக்கு விவசாய தொழில் எதுவும் தெரியாது. விவசாய தொழில் எதுவும் தெரியாதா? ஏறு ஓட்ட தெரியாது, அப்புறம் ஏட்ட மறக்க தெரியாது, நீர் பாய்க்க தெரியாது, கடை அறுக்க தெரியாது, சரி. கதிர் அறுக்க தெரியாது. இப்படி விவசாய தொழில் எதுவும் தெரியாது மன்னா. சரி, நான் அதாவது காணம் சென்று வேட்டையாடுவேன். கரடி, புலி, சிங்கம், காட்டானை ஓஹோ, இப்படி சொல்லக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடுவதில் நான் வல்லவன். சிங்கக்குட்டி சிப்பாய் 30 ஆண்டுகளை ஒரே கரத்தை அப்படியா? சிங்கக்குட்டி சிப்பாய். சரி, வேட்டையாடுவதில் வல்லவன். சரி, எனக்கும் கானகத்தில் வேட்டையாடக்கூடிய மந்திரிமார்கள் எனக்கும் தேவைப்படுறாங்க. நீயும் சரியான தருணத்தில் வந்து சேர்ந்திருக்கிற. இருந்தாலும் நீ வீரத்தில் பெரியவன் என்பதற்காக சொல்லுகிறாய். உன் அதாவது என்னிடத்துல நீ மந்திரியாக சேருவதற்கு உனக்கு முதல்ல அறிவு இருக்குதா இல்லையான்னு சொல்லி உன்னுடைய புத்தியை நான் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. சிங்கக்குட்டி சிப்பாய் என்று சொல்ற. ஆமா. வீரத்திலையும் திறத்திலையும். ஆமா. ஆனால் உன்னுடைய புத்தியை நான் பரிசோதிக்கணும். வீரத்தில் சிறந்தவன் நீ சொல்ற. சரி, அதை பின்னாடி நான் பாத்துக்கிறேன். முதலில் உன் புத்தியை நான் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்ன மன்னா? நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான வரைக்கும் பதிலை சொல்லணும். என்ன கேள்வி மன்னா? அப்படியா? கேள்வி கேட்கட்டுமா? ஆனால் விரியாமல் விரிந்தவன் யார்? சொல்லு பார்க்கலாம். பதில் சொல்லணும். விரியாமல் விரிந்தவன் யாரு? சொல்லு. அதுதான் சுருளாத சுருண்டவன் அரசு. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு இதுதான் சொல்லி பதிலை சொல்லாம நீ திருப்ப எதிர் ஒரு கேள்வி கேட்கிறாயே. விரியாமல் விரிந்தவன் யாருன்னு கேட்டா சுருளாமல் சுருண்டவன் அப்படின்னு சொல்றையே, அதுக்கு என்ன விளக்கம்? அது யாரு? அதே மன்னா, வாழை இலை மன்னா. எப்படி? வாழை இலை அதான் மருந்து. ஓ, விரியாமல் விரிந்தவன் அதற்கு விளக்கம் அந்த வாழை இலை சுருளாமல் சுருண்டவன், அதுவே பதில்னு சொல்ற. சபாஷ் சபாஷ் கருத்தாவளையா, சபாஷ். இன்னும் கேள்வி. அருமை அருமை. ஆகட்டும். இன்னும் கேள்வி இருக்கிறதா? இருக்கிறது. இன்னும் உன்னிடத்தில் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும். கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை நீ சொல்ல வேண்டும். அதாவது பால் இல்லாமல் வளர்ந்தவன் யாரு? அதுக்கு பதில் சொல்லணும். பால் இல்லாமல் வளர்ந்தவன் யார்? அதுதான் நோய் இல்லாத தேய்ந்தவர். அதற்கு என்ன விளக்கம் சொல்லு பார்க்கலாம். இரவிலே ஒளித்தரக்கூடிய தந்திர பகவான் அரசு. தந்திர பகவான். சபாஷ் கருத்தாவளையா, சபாஷ். ஏனென்றால் இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஜீவராசியும் பால் இல்லாதபடிக்கு வளராது. அப்படி இருக்க பால் இல்லாமல் வளர்ந்தவன் அந்த சந்திரன். அவனே நோய் இல்லாமல் தேய்ந்தவன் என்று ஒரு கேள்விக்கு 2 புதிர்களை போட்டு ஒரே பதிலை சொல்லுகிறார். சரியான பதில். மூன்றாவது, அதாவது புண்ணில்லாமல் புழுத்தவன் யார்? அதுதான் புண்ணில்லாத புழுத்தது யார் என்று கேட்கிறார். ஆமா, அதான் புவலாத காய்த்தது அரசு. இதற்கு விளக்கம்? இது அத்திப்பழம் அண்ணா, அத்திப்பழம். அத்திப்பழத்தை உடைத்து பார்த்தா இந்த கேள்விக்கு சரியான பதில் வரும். சபாஷ் கருத்தாவளையா, சபாஷ். இன்னும் இருக்கிறது. 1 to 10 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 எண்களுக்கும் என்ன அர்த்தம்
இதனுடைய தத்துவம் என்ன என்று நீ சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொல்லிவிட்டா என்ன வேலைக்கு சேர்த்து நிச்சயமா உன்னை வேலைக்கு உடனே சேர்த்துக்கிறேன். ஒன்று என்ற உலகம், ஒன்று இரண்டு என்றால் இரண்டு கண்கள், மூன்று என்ற மும்மூர்த்தி தேவர்கள், நான்கு திசைகள், 5 பஞ்சபூதங்கள், சுப்பிரமணியனுக்கு 6 முகம், 7 சப்த கன்னிகள், 8 திக்குகள், 9 நவகிரகங்கள், நிலங்கி ஆளாக்குடி ராமேஸ்வரம் சிரமோ 10, ராமேஸ்வரனுக்கு சிரமோ 10, பகவானுடைய அவதாரங்கள் 10. சபாஸ் கருத்தவளையா சபாஸ். மடே மடே மடே. ஆஹா, வீரத்திலும் பெரியவனாக இருக்கிறாய், அறிவிலையும் மிக சிறந்தவனாக இருக்கிறாய். ஆஹா, அதனால உனக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிருச்சு. சரி, கவலை வேண்டாம். இதோ ஆனா சரி, உனக்கு என்னென்ன எவ்வளவு கூலி வேணும் கேளு. சம்பளம் நான் கேக்குறேன்னு. ஆமா, எவ்வளவு சம்பளம் உனக்கு வேணும் கேளு. என் கத்திக்கு 1000, என் கத்திக்கு 1000, என் வீட்டுக்கு 1000, என் பட்டாவுக்கு 1000, அம்புக்கு 1000, ஐந்துக்கு 1000, என் போராளிக்கு 1000, என் வில்லுக்கு 1000, என் துணைக்கு 1000, என் கட்டிய மனைவிக்கு 1000, ஆக மொத்தம் 32,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். என்னடா ஒரு ஆச்சரியம். கத்திக்கு ஒரு 1000, கடப்பாரிக்கு ஒரு 1000, கட்டாரிக்கு ஒரு 1000, ஈட்டிக்கு ஒரு 1000, வில்லுக்கு ஒரு 1000, அம்புக்கு ஒரு 1000, கட்டிய மனைவிக்கு 1000, உன் தொடைக்கு 1000, மொத்தம் 32,000 பொன். 32,000 ரூபாய் சம்பளம். அப்படி கொடுத்தாயோ நான் என்னிடத்தில் வேலைக்கு செருகிறேன் அரசு. எவ்வளவு ஒரு கட்டாயமா கேக்குறாங்க சம்பளம். என்னுடைய நாட்டிலே வேலை செய்யக்கூடிய யாருக்கு இவ்வளவு சம்பளம் யாரும் கேட்டதும் இல்ல, நானும் கொடுத்தது இல்ல. 25 வருஷம் பாக்குற இப்பதான் எனக்கு 5000 வந்து சேர்ந்துக்குது. அதை ஏன்டா வெளியே சொல்ற? நம்ம ரகசியமா உள்ள கட்டுங்க. ஆனா சரி, உன்னுடைய அறிவும் உன்னுடைய வீரமும் என்னை கவர்ந்துருச்சு. அதனால நீ கேட்ட சம்பளத்தை நான் தர்றேன். அப்படி தர்றதா இருந்தா நீ இவ்வளவு ஒரு உன்னுடைய சம்பளத்துல காசு இல்ல, இவ்வளவு ஒரு கராராமும் கண்ணும் கருத்துமா இருக்கிறியே, உனக்கு என்ன வேலை? அதே போல உனக்கு நான் செய்ய தரக்கூடிய வேலை என்னன்னா, இதோ வேட்டை ஆடுவதில் நீ வல்லவன் அப்படின்னு நீதான் சொன்ன. உண்மைதான். அதனால அந்திக்கு 7 வேட்டையும், இன்னும் பிந்திக்கு 7 வேட்டையும், தினமும் அன்றாடம் 14 வேட்டைகள் நீ கொண்டு வந்து எனக்கு காண்பிக்க வேண்டும். 14 வேட்டைகள் ஆட வேண்டும். அது மட்டும் இல்ல, அரமணை முன்னாடி தோரணம் கட்டணும். அந்திக்கு 7 வேட்டை, பிந்திக்கு 7 வேட்டை, காலை 7 வேட்டை, மாலை 7 வேட்டை, 14 வேட்டை அன்றாடம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாலும் அந்த வேட்டைகளை எல்லாம் இன்னும் தோரணமாக கட்டி தொங்கவிட வேண்டும். உங்களுடைய கச்சேரிக்கு முன்ன நான் மகட தோரணம் கட்டணும். மகட தோரணம் கட்ட வேண்டும். கரெக்டா கேக்குறாரு. நீ சப்பளை இவ்வளவு ஆக்கிருட்டா காட்டல, நாங்களும் வேலையில ஆக்கிருட்டாப்போம். சரி சரி. உனக்கு எவ்வளவு நாள் சம்பளம்? அதை விடுங்க, நம்ம சம்பளம் என்கிட்ட மட்டும் சொல்லு. என்னங்க இதான் சொல்றேன், 100 ரூபாய் ஆரம்பிச்சு பார்த்தா 5000 வந்து 5000 வந்திருக்குதா? இன்னையில இருந்து உனக்கு 1 ரூபாய் சேர்த்தி. 1 ரூபாய் நெத்திரி ஓட மாட்ட மாட்டாங்க, 5 ரூபாய் தான் ஓடிட்டு. அப்படி இருந்தாலும் சரி மன்னா, அந்திக்கு 6 வேட்டை, பிந்திக்கு 7 வேட்டை, 14 வேட்டைகளை கொண்டு வந்து பார்க்க வேண்டும். மகுடு தோரணமானது கட்ட வேண்டும். அப்படி அந்த 7 வேட்டையில ஒரு வேட்டை குறைஞ்சாலும் எத்தனை வேட்டை குறையுதோ அத்தனைக்கும் உன்னுடைய சம்பளத்தில் பிடிக்கப்படும். சம்பளத்துல பிடிச்சுக்குவேன். பிடிப்படும். எவ்வளவு எத்தனை வேட்டைகள் குறையுதோ அத்தனை வேட்டையும் சம்பளத்துல பிடிச்சுக்குவேன். ஆகட்டும். சரி வா, வெற்றியோட திரும்பி வா. கத்தி ஆயுதம் கொடுங்க. ஆயுதம் கொடுங்க. பாண்டிய மன்னனத்தின்படி வெற்றி. இப்போ காணங்க சென்று வேட்டையாடணும். புறப்படலாமா? வாங்கியாச்சு, புறப்படலாங்க.
இப்ப எங்க வந்திருக்கிறோம்? என்ன சாமி? இப்ப எங்க வந்திருக்கிறோம்? சாயங்காலம் அளவுக்கு மிளிப்பாடு கூத்தாட வந்துக்கிறோம். ஏய், எட்டி பார்த்து மிளிப்புனுக்கு. ஏன் சாமி? ஆரணியமான கானகம் தான் மனம். நாடகத்துலயா? நாடகத்துல இப்ப கானகத்துக்கு வந்துக்கிறோம். கானகம் வந்திருக்கிறோம்ல? ஆமா சாமி. இப்ப வேட்டையாடணும். ஆமா சாமி. ஆ? பாவத்தை செய்யக்கூடாதுங்க. எப்படி? வேட்டையாட வந்துக்கிறோம்ல, ஆ. நிறைய பேருக்கு தூங்கிட்டு இருக்குது. என்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பிடுத்தா அடிக்கணுமா பெரியன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடலாமா சாமி? ஆ. நீங்க ஆடுங்க, நான் பொறுக்கிட்டு வரேன். வேட்டையாடுவோம் மனத்தில் வேட்டையாடுவோம். வேட்டையாடுவோம் மனத்தில் வேட்டையாடுவோம். இந்த புலி கூட்டமா ஓடுது பார்வோட்டமா. வேட்டையாடுனாலே வேட்டையாடிட்டோம்ல? என்னங்க இவ்வளவு சுறுசுறுப்பா அம்பு விடுறீங்க? ஆமாப்பா. பரவாயில்லைங்க, நான் கூட எங்க குட்டி சிப்பாய் அல்லவா நான்? உன்னை கூட நான் சாதாரணமா இடம் போட்டேன் சாமி. சர்ரு புருன்னு பறக்குது அம்பு. எப்படி? சரி. பாரு எத்தனை மிருகம்னு. அம்பு விட்டது ஓ, எடுத்துட்டு வரலாம். 2 4 தான் செத்து கிடக்குது. டேய் டேய் டேய், விடுங்க. காயலி மகனே. அது போதா பண்ணி தரேன். எடுத்துட்டு வரலாம். பாண்டி மரத்தை கொண்டு போய் காட்டணும்ல? நான் சொல்லிட்டு வரேன் சாமி. அடடா, பாப்பா. எது பொறிக்க போகுது? ஏய் ஏய் நாளைக்கு அவன் எடுக்கணும். நாளைக்கு முடிக்கணுமா? சாமி, நீங்க அடிச்சீங்கல்ல, ஓ, ஆனத்துல அப்படி ஒரு ரவுண்ட் வந்தேன். சரி எத்தனை மிருகம்? பூரா பொறுக்கி சாகல போட்டு வந்துக்கிறேன். கரடி, பிலி, சிங்கம், காட்டானை, மானு, சிறுத்தை, வேங்கை, சரி சரி இது ஏன சரி இருக்கட்டும். இருங்க இருங்க, இன்னொன்னு இருக்குது. எல்லாம் அடிக்கிட்டோம். நாளைக்கு இருங்க, இன்னொன்னு இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கணும். தெரியாம அம்ப போட்டீங்க. பாம்பு போய் ஒண்ணுக்கு பாடிக்கும் போது. இதே மலை பாம்பு மேல போட்டீங்களே சாமி. சரிப்பா சரி கூட நல்லா போட்டுட்டீங்களா? வாங்க போலாம். சரியாக 7 வேட்டை. பூரா போட்டு 7 உருப்படி. பாண்டி மரத்துல ஒண்ணு காட்டணும்ல? 7 உருப்படிங்க. புறப்படு. சாப்பிடலாம். பாப்பலாம்.